அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. என்ன பாய் அடியா சரி நீங்க ஓட மாட்டீங்கள ஓட போறீங்கள மீன் என்ன விலை மீன் தான் பார்க்கலாம். நடக்கட்டும் சமையல் நல்லபடி, 4 பேர் சேர்ந்து உண்ணும்படி. பார்க்க சிம்பிளாக கிடக்க செஞ்சு பார்க்கட்டுமாக்கா? இல்லை இல்லை அதை கொத்துங்க. நம்மள பேர நான் நினைக்கிறேன் சோறாக்கி கறியாக்குற காட்டுறத பின்னே 6 மணி ஆயிரம் போலதான் இங்கோண்டா அறிஞ்சு கிளப்போம். खाना बनाएगा भाई अभी खाना बनाएगा चावल डालेगा चावल डाल के अभी खाना எங்க எடா மகனே கண்டு வந்தேன். என்ன அரிசி இல்லையோ கொடிக்கின்ற வந்த ஒரு அன்பு பாசம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. அவன் பேருங்க பேசி எல்லாம் காசு பண்ணினே பண்ணியிருந்தாரா? நீங்கள் உங்களை கிளச்சுட பார்க்குறீங்க. காதல் வந்தது கண்ணியின் உள்ளம், காதலை யாருக்கும் சொல்வதில்லை. இதெல்லாம் கொடி போட்டுருக்காங்க. இப்போ வந்தவங்க முடிக்க பார்க்குறது அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓய் பேரை சொல்லுங்கப்பா. பேர் செல்வர் ரஜா நிஷாந்தன் ரெண்டு ஆத்து உங்களை இப்போ முழு பேர் சொல்ல சொன்னாங்க. சோட்டான் ஒரு அழகான சோட்டான பேரை சொல்லுங்கப்பா. சோட்டா பேர் நான் என்ன படி சொல்கிறது? என்ன சோட்டான பேர் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? கிளியன், குஞ்சன், ஸ்டேஷன், அப்போ அப்பே. அப்போ நான் அப்பேன்னு சொல்லுங்க. சரி திருப்பியா? வணக்கம், நான் கிருஷ்ணா. அப்போ நான் நேரப்பா அப்பேன்ற நீங்கள் தானே. அப்போ நான் அப்பேன்னு சொல்லணும். சரியே. வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் அப்ப சொல்லுங்க உனப்பா. சொல்லனடி கள்ளி சொல்லனடி. நான் அப்ப. சரியா? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. என்ன பாய் அடியா சரி சரியோ அங்கால சொல்ற நீ அங்கால இல்லை. சரியோ பாப்பண்டா. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் அப்பன்னு சொல்லுங்கப்பா. நான் அப்பேன்னு சொல்லனப்பா. அவனோட சொன்னேன் அப்பேன்னு சொன்ன. சரி நான் அப்பேன்னு சொல்லனப்பா. இப்போ அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணாண்டி சொல்கிறானே. சரி இப்படி வரும், ஆர்டர் மாதிரி வரும். சரியோ? நான் சொல்லி அவன் சொல்லி பார்த்து கடைசியாக நீங்கள் சொல்லுவோம். சரியோ? ரைட்டா? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்போ அதுதான் டியூன். அதான் விளக்கம். இந்த டியூனுக்கு படுற பாடு. அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, வந்து நாங்கள் ஒரு ஹெல்பிங் வீடியோ வந்து செய்கிறக்காண்டி மந்துவில் பகுதிக்கு வந்திருப்போம். ஸோ அண்ணன்ட மகனுக்கு ஒரு வருத்தத்துக்கான ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கொடுக்க தான் நாங்கள் வந்தோங்க. ஸோ கொடுத்து போட்டு வெளியேறும்போது வந்து பார்த்துருப்பீங்க, வந்து இனித்தான் நான் வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து கேட்டேன், நீங்களும் சமைக்க போகிறீங்கன்ற. ஐயோ கடவுளை, எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். என்னோட சின்ன பிரச்சனை 10 நிமிஷம் வேலைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்ன வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் குக்கர் இல்லை, ஒரு கரண்ட் அடுப்பு இல்லை. இப்போ சாதாரணமாக சமைக்கிறேன்னு சொன்னால் அடுப்பு மூட்டவே 10 நிமிஷம் வேணும். அப்போ ஆள் சொல்லிச்சுது, நீங்கள் வேணுமெண்டா 2 பேருங்க நான் 10 நிமிஷத்தில் சமைச்சு காட்டுறேன். அப்போ 10 நிமிஷ சமையல் எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் நாங்கள் ஹெல்ப்பிங் செய்கிற ஒரு அண்ணாவாக இவரை பார்க்க வந்திருந்தாலுமே கூட ஹெல்ப்பிங்குக்கு கேட்டாலும் வந்து அவங்க வேறு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே எங்கள்ட ஏதோ ஒரு வகையில் சிநேகங்கள் தானே. அப்போ பெம்பலாக ஆளோட ஒரு மெமரியை வந்து நாங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு ஃபனியான வீடியோவாக இது இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி வந்து நாங்கள் எங்களுடைய எஸ்கே வியூக்காண்டி நாங்கள் இதை வந்துட்டு இப்போ எடுக்கிறோம். அதாவது வந்துட்டு அண்ணன் வந்து தன் குடும்பத்துக்காண்டி வந்து என்ன மாதிரி சமைக்கிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து அதாவது வந்து இதை ஃபனியாக நீங்கள் பார்க்குறதுக்கு அப்பால் சாதாரணமான ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தின் ஒரு நிலைமை வந்து ஒரு சமையலாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஒரு ரியலான ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரிதானே?
அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் நல்ல பெம்பலாக கொண்டு போக போகிறோம். அப்போ என்னோட சேர்ந்து சரி தானே. இப்போ என்ன வாங்கணும் சாமான்? இப்போ மெயின்டைன் பண்ணினா சரி. மீண்டிட்டு வாங்கணும். அரிசி கிடக்கோ, மிளகறியெல்லாம் கிடக்கோ, நீங்களும் எல்லாம் புல்லா செய்யணும். மனுஷனும் செஞ்சிட மாட்டாவோ. இப்போ இப்போ நான் வந்தது. ஓ அப்போ நீங்கள் புல்லா செய்ய போறீங்க. இப்போ மீண்டின் வாங்கணுமோ? எங்கே வாங்கணும் மீண்டின்? இந்த கடை பாருங்க போ. எங்கே மாமன் கடை பாருங்க போ. வரும் முன்னுக்கு வரும் போ. மாசு உண்டல் பாருங்க இருங்க, நான் போட்டு வருவேன். இப்போ வந்து காய்க்கிறேன். இல்லை கடைக்கு போட்டு வர சொல்லுங்க. மரக்கையில் இருங்க வார். செல்ல குட்டி உன்னத்தானே. ரைட், அதான் பிளேட். அப்படி என்ன பாட்டு போடும்? கொண்டு போண்டா ஏன் நீ இங்கிட்ட பாட்டை போட முடியும். ரிவர்ஸ்லேயே போவோம். அப்படி ஏன் நீங்கள் ஓட மாட்டீங்களே? ஓட போறீங்களே? ஐயோ என்ன போட்டேன். ஏன் என்ன சொல்றீங்க? கையே மாறாப்போ. எனக்கு இதுகள் தானேப்பா பெம்பல். போகிற வர இடங்களில் ஆக்களோட சேர்ந்து அதை இதை கதைக்கிறது, பெம்பலாக சமைக்கிறது, அங்கே இங்கே போகிறது, இதுதானேப்பா எங்களோட வாழ்க்கை. எங்கில்ல அடிச்சுட்டு போகுது. என்ன சத்தங்க அது? இல்லை நான் நேரான் போகிறேன். அது கீழான் அப்படின்னாக்க சத்தம். கடை இந்த பக்கம் கிடக்கு இங்கே. இப்போ நீங்கள் 10 நிமிஷத்தில் சமைக்காடி அம்மா தெரியுமா? ரெண்டு பேருங்க நின்று தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன அதுக்குள்ள திருப்பி ரிவர்ஸில் போயிடலாம். இல்லை நீங்கள் நான் எப்படி ரிவர்ஸ் அடிக்கிறேன்றதை பார்க்கணுமே. இல்லை விளையாட்டு புரியல். பூ வேணாம் பிள்ளை பூச்சூடும் காலம் இல்லை. இப்போ நான் உங்களை ஏற்றி கொண்டு போகிறோடியா என்ன நன்மை சொல்லுங்க. காசுடாக்க இப்போ மீண்டினுக்கு உழைச்சி கொண்டு வந்த காசு நீங்கள் தந்த காசு அதெல்லாம் இப்போ 500 ரூபா போகும். நான் தந்த காசு கிளினிக்கு இல்லை வந்தேன். அதில் 500 ரூபா புறம்பா கிடக்கு. நான் உழைச்ச காசு. எங்கட 500 ரூபா உழைச்சாண்டக்கு என்ன வேலையப்பா செஞ்சீங்க? போய் காணி ஒன்று துப்பராகிறது. எந்த காணி? அங்கே மீசாலை அங்கே போனீங்களே சைக்கிளில். கடவுளே போகிற இடங்களில் அப்புறம் வெளிப்பூர் வந்தால் கொண்டா சிக்கலன்னு இதுதான் கடை. பாருங்க வார் பாப்பா மீண்டின் என்ன மாதிரி கேட்கல போய் கடையிலேன்னு குத்து. இங்கே காசாரட்டே கடை மீண்டினுக்கு பாருங்க வார் 500 ரூபா. அடே தம்பி 500 ரூபா காசு மாற்றினது தா கொடுத்துருவேன். சரியில்லைப்பா அதை வைங்க நீங்கள். நான் தான் சரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கொண்டு சந்தைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து சாப்பிட்டா இருக்கட்டும். என்ன சரி சரி இடக்கே அது என்ன ஓகே சரி. எல்லாம் வெளில போகிறாங்க. அப்போ வந்து காரில் இறங்குறான் பாவியன். ஆள் இருக்குல்லாம் பே பாகடியா. இப்போ கடைக்காரன் என்ன பார்ப்பது தெரியுமா? மைக்கல் எரிஞ்சா மீன் என்ன விலை மீன் வேண்டாம் பார்க்கலாம். இந்த நெஞ்சில் நீ பாடும் ஆளுக்கு தெரியா சரியோ இந்த மெக்கின்ற விளக்கம். சிலவளை கடையில் போய் வீடி கிடி வேண்டாண்டு வையன் மெக்கில் அப்படி வெட்டும். ஆனால் இப்போ வேண்டாது. அதுக்கு தெரியும் விளையாட்டுகள் சொல்கிறேன் நான் சும்மா பகடிக்கு. சொல்லுங்க பயப்பட ஆளுங்கப்பா. ஒன்றும் கையோட வேற ஆளுங்கப்பா. 450. ஆ 450. 450. என் காரில் வந்தோடய 50 ரூபா குறைவாகும். நீ 50 ரூபா மிச்சம் கண்டது 5 வீடியோ வேண்டிக்கலாம். என்ன ஏன் வீடி 10 இல்லையே? சரி நான் தூள் ஒன்றும் இல்லை. உண்மையா நல்லபடியாகப்பா. 35 வயசுன்றக்க பெரிய வயசில் தான். நான் நம்ம 42 நம்பர் பண்ணுச்சு தெரியுமா?
ஏடா அக்னி என்ன ஆச்சு நீ அதுதான் நான் 42 43 தான் வச்சேன் கோலம் போட்டியிலப்பா கொஞ்சம் உடம்பை கவனிக்கணும் என்ன 35 வயசுன்றக்கு இன்னும் மூப்பில் காலம் கிடையாது சொல்லுவான் பொடி வெட்டு எல்லாம் வளர்ந்து அவங்க கல்யாணம் 5 பேரை பிள்ளையெல்லாம் பார்க்கணும் கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் என்ன மற்ற பள்ளியில் போயக்குள்ளே ஷர்ட்டுகளை டிஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு போகணும் அதுதான் யாரும் ஆக்கள் வரைக்குள்ளே கொள்ளைக்குள்ளே எல்லாம் அப்படி இருக்கணும் ஊருக்கே இருந்தாலும் திரியக்குள்ளே அப்படி இப்படி திரிஞ்சால் தான் வழியில் போய் அந்த ஒரு இது வேறு என்ன சரி இப்போ அதில் விடுவோம் நாங்கள் மட்டஞ்சாயில் தடி பிடிங்கதான் பகடிக்கு பிறகு கோவிக்கிறீல்ல சரி அது பிரச்சனை இல்லை தெரிஞ்சா அவங்களுக்கு அவங்கள்ட்ட கூட அதான் தெரிஞ்சா சரி சும்மா அந்த கட்டத்துக்கு சரி இதே பரோட்டு காரோட தரோன்னு பார்த்தா ஒரு இல்லை எவ்வளோ மாட்டியல உங்களுக்கு ஆக நக்கல் எவ்வளோ மாட்டியல என்னப்பா இந்த காலத்து படியில் இன்னும் ஃப்ளைட்டெல்லாம் விட்றாங்க அதான் போல உன்னோட புத்தி இந்த அடிபடி செத்தது யாரு போல அடிப்பரில் காலமே சரி ஓ செத்து போனானே விட்டேண்ணா சரி ஆத்தே பாப்போம் இருக்கு அம்மான சமையல் பார்த்து திறக்கணுவாங்களே செத்து அடி வெட்டுருங்கிறதா மெதுவாக தந்துடும் நடக்கட்டும் 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 சமையல் நல்லபடி 4 பேர் சேர்ந்து உண்ணும்படி ஒரு மீண்டின் போனாலும் டைமை ஸ்டார்ட் பண்ணு தம்பி 10 நிமிஷம் பார்க்க போகிறோம் வாழ்க்கை சமையலுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 3:58 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியவர் யாருன்னு பார்ப்போம் மக்ரேல் ஹேண்ட்ஃபிஷ் ரஜினி உண்டாங்க இங்கே நேரம் ஆரம்பிச்சுட்டு 10 நிமிஷத்தில் சமைக்காடி சொல்லி போடும் பச்சை மட்டையாக சொல்லி போடும் எப்படி அது கிடக்கணுமா அது கிடந்தா தான் இப்போ நீங்கள் கதைக்கிறவங்க நடவங்க பாப்பாண்டே 10 நிமிஷத்தில் சமைக்கிற விளையாட்டு இங்கே மனுஷி ஒன்றும் செஞ்சிடாட என்று சொன்னீங்களா பார்த்து தண்ணி வச்சுட்டு போட்டா ஓடி ஓடி தான் நிற்கணும் அப்போ 10 நிமிஷம் கணக்காக இருக்கு ஆனால் சமைக்க மாட்டான் நிற்கிற மாதிரி இல்லை தண்ணி விட்டுக்கிட்டே அப்புறம் தண்ணி பொரியல் தண்ணி காணாஸ் அரிசிக்கோ எவ்வளோ அரிசி போட பொரியல் 2 சுண்டு போடணும் தண்ணி என்ன எங்கே பாடுக்குறீங்க உங்களோட வீடு தண்ணியா இல்லாட்டி இல்லை இந்த பயிர் கிணறு பயிர் கிணத்துலையா உங்களோட வீடு தண்ணி என்ன இது குளிக்கிறதுக்கு இது குழா கிணறு தண்ணி பார்ப்போம் போ அது இந்த அடுப்பு இப்போ 3 ரூபாய்க்கு பெரிய கரைச்சல் இல்லைடாப்பா அப்படித்தான் இந்த வாழ்க்கை ஏன்னா 4 மணியும் ஆகும் 5 மணியும் ஆகும் இப்போ கதை மாறுதா 10 நிமிஷத்தை சமைப்பண்ணோட அப்புறம் கதை பிழைக்குதா நம்ம இந்த கோடாவி எடுத்து வா அதுதான் சரி என்ன ப்ரோ கொட்ட போறீங்களோ என்ன புறா ஊற்றி தான் சமைக்குவோம் அதுதான் சரி கொத்துறது ஆள் வேணுமா நான் கொத்து அக்கனி யோசிப்பேன் அவசரப்பட்டு வீடியோவில் பிடிவாட்டு போட்டேன்னு போனோடையன்ட்டு என்ன நோம்பர் எப்போ பார்த்தாலும் போனாங்க இங்கே கோடாளி எங்கே தலை வருதுண்டு வெளிப்பு வந்துன்னா சரி கதை இப்போ கோடாளியாக கிளச்சி எங்களுக்கு கொத்தும் வண்டி கொத்து என்ன இல்லை நான் கொத்து வந்தாள் ஏழாவது ஆள்கிட்ட சும்மா எது அது சும்மா அது ஆள் பொறிக்கு வந்து வைக்கிறது ஓ ஆமாம் அதுதான் சரி இப்படியே சரிக்கு துண்டாதே இல்லையோ துண்டாக்கணும் காணும் இப்போ கால் ஐயோ அது சரி தான் உதவி துண்டாக்கினா சரி இதுதான் கொஞ்சம் மொத்தமாக கிடக்கு அண்ணா பாருங்க அப்பண்ணே இவன்ட்ட கொடுங்க அவங்க படிக்கல என்ன செய்யலாண்டு வாங்க கொடுங்க பாவம் இருக்கா பார்க்க சிம்பிளாக கிடக்க செஞ்சு வாக்கட்டுமாக்கா இல்லை இல்லை அதை கொத்துங்க பார்ப்போம் பைக்கே 3 நிமிஷம் ஆகுது கொத்தே நேரம் பார்த்து கதைச்ச கதைக்கு மானம் போட்டுதாப்பா
அது இப்போ விளையாடு அது கிடக்கட்டுமாப்பா யார் சரி நான் கொத்துவேன் பிரச்சனை சும்மா நான் கொத்தான் இது கொத்தாடி பிரச்சனை என்ன நான் கொத்து ஓகே கொடு ஆட கொடு பார் விளையாட்ட மட்டும் பார் யாரு ஐயோ கடவுளே நல்ல ஜோக்கடா பாசி மரியா போச்சு போ ஆனால் உதவி நான் போட்டு பாட இந்த மாதிரியா கழுத்து ஒன்றா பறந்து அடிக்க வரியா மூஞ்ச வலிக்க கிலோவா போடும் அங்கே காரு அதான் பார்த்தோம் விளையாட பார்த்தி அவ்வளோ அந்த படம் முடிஞ்சு அது சரியப்பா அது அப்புறம் மரியாதை காப்பாற்றியாச்சு அப்போ நூலு பயத்தில் இல்லாட்டி ஒரே அடுவில் எடுத்துருக்கான் புது பெருசு இல்லை அவர்கிட்ட விளையாட்டு இதை கொத்தி காட்டுவோம் ஏனப்பா உதவிலாம் இப்போ அரிசி தான் அவிக்க புரியல ஆடை அவிக்க புரியல உங்க பறந்து அடித்தாலும் உதரியாப்பா இன்னும் காணும் மஞ்சள் நூனா மஞ்சள் நூனா லேசில் பிரிக்காது அதுதான் சரி கொஞ்சம் பின்ன கிளப்பி அடி உங்கூட்டாப்பா ம் இது என்னது கண்டு வாட்டு போய்ட்டு எல்லா இடம் கொத்தினா என்னண்டு ம் அண்ணே அவன்கிட்ட கொடுங்க கவிதாசிட்ட என்ன அவன் தம்பிடா அவனை கூட அது சரி கொத்தியாய்த்தான் என்னடா கொத்துற அவன்கிட்ட கொடுங்க அண்ணே அவன்கிட்ட கொடுங்க மஞ்சள் அவன்கிட்ட கொடுங்க அது முடிஞ்சு படம் முடிஞ்சு அவன்கிட்ட கூடப்பா அப்பா என்ன சொல்கிறா ஜீவனம் ப்ரோ இந்த இன்னொரு மஞ்சள் ஆடந்தா கொண்டா கிடாது நீ கொத்துனா அவனை ஜாவன் கொண்டா நீ கொத்து நம்மள பேர நீ அந்த விரை வச்சு கொத்துறது எல்லாத்தையும் கொத்துறான்டாப்பா இந்தா இதை கொத்து நான் கொத்துறேன் இங்கே அப்போ என்ன அது காணுந்தா அப்புறம் என்னத்துக்கு பாவம் கொத்திட்டேன் இப்படி கொத்தக்கூடாது துண்டு போட்டு கொத்தணும் துண்டு கூட இதவா போடும் இல்லையாப்பா என்ன பாவம் ஆப்பா அவன் போட்டுருவான் போல துண்டு ஓ ஆனால் கோடாளி பிள்ளை இல்லை போலக்கா தள்ளுங்கப்பா பறந்தாலும் அது போட்டு நீங்கள் தானே அதுதான்டாப்பா மற்ற பக்கம் பட்டு மற்ற பக்கம் வந்துட்டு மற்ற பாடி போட்டு சொன்னான் பிறடி அடிக்கலையா பிற ம் இனி துண்டு போடணும் இனி தான் கொத்த வேண்டியா இனியே துண்டு போடுவான் மிஷினே கூடாது பழைய பிறகு ஒத்துக்கிறாங்க ம் ஆமாம் சுண்டல் ரைட் படம் முடிஞ்சு உதயம் 2 கூட சரியாண்ணே நான் பாடிக்கு தான்டா படுத்துனா அது உண்மையாக கொத்திட்டான் அவன் அதுதான் சரி ஓ கவனம் ரைட் காணும் அப்பே காணும் அண்ணே காணும் ஏன் சும்மா முறியுதா எப்படி நடிக்காவா நீ கொத்து உண்ட மானம் போச்சுக்கடா அவையா ஆனால் இவற்ற மானம் போட்டு காட்டு ஆள்கிட்ட மானம் போட்டு அது கிடந்தா தான் போகிற அது ஏற்கனவே போட்டு இந்த ஆள் சாப்பிட்டா கொஞ்சம் உர கொத்தி எடுத்து விட்டுது கொஞ்சம் நாளைக்கா அங்கே ஒட்டின உர புல்லாக கிடக்க இன்னும் ஏற்று
அங்கே அந்த கண்டு கிடக்கு அண்ணன் இப்போ யாரும் வந்து போட்டு வந்தேன் புறவை கொத்துறதில்ல யாரு சரி அடுப்பில் வச்சு அதுக்கு நேரம் நாலு அடுப்பு மூட்டுறா காட்டுறாப்பா என்ன எடுத்து மூட்டுறாண்டுவா ஓலையை கொண்டு வராட்டாப்பா தேத்தனி வைக்க சொன்னா சரி படம் முடிஞ்சுது எல்லாம் போச்சு உண்டு தான் மணக்கும் ஒன்று ஒன்று மணக்காது எங்கே நெருப்படி வச்சீங்க எப்படி நீங்கள் எடுத்தீங்க கையில் இல்லை நான் இருக்கேன் நான் காணத்தை எடுத்துட்டு போகிறீங்க இந்த வீடியோவில் ரெக்கார்டில் ஆதாரம் இருக்கு நான் என்ன அவன் கைதாசின பொக்கெட்டு கிடந்தாமா எப்படி பேக்கர் தம்பிஞ்சால வாடா சின்னவனே டேய் நான் ஏற்கனவே பிரச்சனை உடம்புல ஓடிச்சு ஏன் இப்போ இருவோட தோடு மண்ணெண்ணெய் ஒன்றும் இல்லையாப்பா சரி ஏ அதில் ஊற்றி விட்டா பொக்கண்டு எரிஞ்சிடும் இல்லை அதுதான் சரி நான் நினைக்கிறேன் சோறாக்கி கறியாக்குற காட்டுற அளவில் பின்னே 6 மணி ஆயிரும் போல தான் சோத்தை மட்டும் காட்டிட்டு போதாங்க கணக்காக இருக்கு இது என்ன உறவுப்பா அது இப்போ என்ன உறவு ம் இனித்தான் நீங்கள் சோறு காய்ச்சி சாப்பிடணுமா இரவு சாப்பாட்டு தான்டா அப்போ சரியாக வரும் இங்கே மூண்டு வச்சு கண்டாடு கள்ளி வச்சு போட்டிடுவேன் அப்புறம் கூட ம் அப்போ என்ன சமைக்க ஒரு பாட்டை கிட்ட பாடலாம் பாடிக்கல என்ன வாரம் போகிறோம் என்ன சரி உங்களுக்கு இதை பாட்டு ஒன்று எடுக்கட்டேன் ஆ வேண்டாம் ஏன் மையர் நாங்கள் வீடியோ எடுக்க பம்பரா இல்லை நீங்கள் கதைக்கணும் இப்படி சீரியஸாக இருக்கக்கூடாது ம் எரியக்கு ஒரு சிறப்பாக வழி சொல்லட்டும் சொப்பி கொண்டு வச்சா சரி படம் முடிஞ்சு அண்ணா உங்களோட சுச்சுவேஷன் இந்த பாட்டு நடுங்க அவன் ஆ போல குடிசையில் இந்த ஏழை பிறந்ததற்கு ஆ நிஜம் எடுங்க காசை கொடுத்தாம்பளோ கொண்டும் கதை வருது இல்லையா பாட்டு வாயிலேருந்து வாரம் சமைச்சு காட்டுறேன் போகிறோம் சமைச்சு காட்டுறதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் சமைக்க மட்டும் நான் பேயாக இருந்தால் ஊமையாக இல்லை போடும் படம் படமே இல்லை எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் சமைக்கிறது அப்போ நாங்கள் அதை காய்ச்சொண்டில் இருக்கோம் இங்கே அதை காட்டுறாடி விளையாடு அம்பளியிலாண்டு உங்களை விடியோடு அக்கா கேளாத ஒரு உதவியும் செஞ்சிட மாட்டாண்டியில் அதான் வெங்காயம் உடைக்கிறா உங்க பந்து உடைஞ்சிட்டு போலக்கு கொண்டா நீ பக்கம் இல்லை அவனை பந்து விட நீ அடிக்கிறியே நீ ஓடு 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 கொண்டா இங்கே கொண்டா எறிஞ்சு கிளப்பம் ம் வில்லேஜ் லைஃப் உனக்கு எறிகிறாரியும் படாதான் இல்லையா கொஞ்சம் கிட்ட தானே இன்னும் எறிய மட்டும் பேராளுங்க அதான் அடி டெல்ஸ்கூப்போ அப்பாண்ணே என்னப்பா நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று எடுங்கப்பா பாடிக்க என்ன கொண்டு மாட்டேன் உங்களோட வீட்டை வந்துட்டு நாங்கள் பாடி விட்டு நிற்கிறோம் ஓ போ அதுதான் சரி அங்கே ஓடுதா ஓ இது சமைச்சு வர 6 மணி ஆகும் போல ஹிந்து மால் ஹிந்தி மால் हिंदी मालूम है आपको नहीं आता है कुछ वाला पेगा हाँ कुछ वाला पे आधी
खाना बनाएगा भाई अभी खाना बनाएगा चावल डालेगा चावल डाल के अभी खाना खाएगा அடே ஆள் பாட்டு படிக்கின்றாப்பா கேட்க படிக்குது இல்லையா பாட்டும் நடக்கும் படிச்சு உலகத்தில் வந்து உதவி செஞ்சு ஒன்றும் போட்டான் கதை பிழைச்சி காரில் ஏற்றி கொண்டே மீண்டின் எல்லாம் பண்ணி வந்து கொடுக்குறோம் மரியா இல்லை அக்கா ஆள் பாட்டு படிக்குமில்லோ ஆள் பாட்டு ஒன்று இந்த ஆள் காத்து வரேன் பாட்டா படிக்கிறேன் ஓ தன்னே நன்னே நான் அது இல்லையாடா எங்க ஏடா மகனே கண்டு வந்தேன் அண்ணா எதண்ணா கடுங்கண்ணே ஆடட்டும் இல்ல பண்ணி கண்டு வந்த மகனே நாள் முதலா கண்ணுறக்கம் போகுதில்லை அப்ப என்ன படிங்கப்பா நிம்மதியாக இருக்கும் இங்கே ஆனால் அம்மா அடுப்புக்காக விட்டு வந்துக்கியா இங்கே அக்கா படிக்க சொல்லுங்க அக்கா நடிச்சே நிற்கிறேன் ஆ இவ்வளோ வந்து பிள்ளைக்கு உதவி செஞ்சு ஓட்டுருக்குறோம் உங்களுக்கு காரில் ஏற்றிக்கிட்ட மீண்டி எல்லாம் பண்ணி எந்த இவ்வளோ எடுக்கலையா படுங்க முஸ்பாத்தியா ஆள் காத்து வராங்க வீட்டில் பொம்பளைகள் அடிக்குது ஆரிய பூமாலைக்கு ஆள் கடும் சைலண்டாக கிடக்கிறாப்பா இன்னும் சமையல் முடிக்கட்டு சமையல் முடிஞ்ச அப்புறம் விஷயம் இல்லை சமையல் முடிஞ்சா நாங்கள் இப்போ என்ன பசியில் சாப்பிட்றக்க வெயிட் பண்ணுறோம் மையர் ஒரு காத்துறேன் பார்த்து எடுங்களாம்ப்பா இதுக்கு என்னடா அது சரிடாப்பா இந்த படிக்க இல்லைடாப்பா என்னதை படிக்கிறேன் காத்தர அங்கே ஊற்று வடியேன்ப்பா சும்மா அதுவும் ஒரு ஒருத்தர் கல் உள்ளுக்க நிற்க படிக்குது இல்லையாண்டா ஒன்றும் இல்லாட்டி துப்பரா கவனி ஆள் போல கங்களை ஆ சாமான் ஒன்று உள்ளுக்கு நிற்கிறாப்பா ஒன்றும் அப்பயே கவனிக்கிறேன்டா சரி ஜோடா ஒன்று பண்ண பேரு அக்கா மீண்டின்னு நாங்கள் பண்ணி கொடுத்தாங்களா அந்த காசு மாட்டா கிடக்கா ஹெல்ப் பண்ணுறா ஆக்களை அப்போ தம்பியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்டா அது சரி நீ ஒன்றும் செஞ்சு கொடுக்குற இல்லையாடா நீ ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டியா என்ன வெங்காயம் பண்ணுறான் படியன் அம்மா சுண்டர் டீம் ஆச்சு இந்த சமைக்கிறோடையே தான் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள சமைக்கிறோட என்ன அரிசியப்பா போட பொரியல் உங்களில் பண்ணி வந்தேன் இல்லை உனக்கு நல்லா பழக்க வச்சுக்காண்டா கதையில் தெரியுமோ என்ன கதை அரிசி இல்லையோ ஏன்னா இந்த கடைக்கு விட்டோம் என்ன அரிசி இல்லையோ அரிசி கூட கண்டார் ஆ அரிசி கடை இல்லை முதல்ல வாங்கி இருக்குது ஆள் எப்போ வாங்கினு வராம் அங்கே பிற இந்த கடைக்கு விட்டுட்டு வந்துட்டு எங்க ஆமா அங்கே விட்டுட்டு வந்துட்டு இது கரண்ட் பில்லு கட்டினாக்கா அங்கே போய் அரிசி வாங்கி வந்து சமைக்க அப்படி 250 எப்படி 6 ஆகுண்டு சமையல் முடிய நான் தான் போவேன் உங்க தம்பி எப்படி உங்க எந்த கடைக்கு மாமாண்ட கடை அப்புறம் அந்த அரிசி எப்போ எடுக்கிறேன் அது முடி எடுக்கலாம் இதாக பின்னேரம் எடுக்கலாம் அவர் வேண்டியது மிச்ச காய் அவர் எடுக்க போறா அவள் என்ன செய்வோம் ஆளை கொண்டு ஆளை போய் சந்தி கடையோடைய அரிசி எடுத்து வந்து விட்டுட்டு போவோம் நாங்கள் வேறு என்ன செய்வோம் இல்லை நீங்கள் போடுவாங்க நான் சமைக்கிறேன் போட்டுவாங்க நீங்கள் போட்டு நான் சமைக்கிறேன் நீங்கள் போடுவோம் நீங்கள் சமைக்க மாட்டீங்களே நாங்கள் நின்னாங்க உங்களோட 10 நிமிஷம் சமையலை காட்டோண்டா நின்றா நீங்கள் வண்டவாளம் பார்த்தியல இப்போ 10 நிமிஷத்தை சரி நீங்கள் போடுவாங்க நான் சமைக்கிறேன் அது சரி நீங்கள் உங்களோட அலுவலகம் முடிஞ்சு கிளப்பிடலாம் நான் அப்படி நினைக்கிற ஆள் இல்லை அப்போ அப்புறம் என்ன போக சொல்கிறீங்க அப்ப பாட்டி அந்த கடை வாங்க சந்தி கடையில் அரிசி எடுத்துடுறோம்மா வேறு என்ன வாங்க அங்கே இல்லை போகணும் அது நான் வேணி வந்து இறக்கிட்டு போகிறோம்மா போட்டுருமா அது அப்புறம் ஏன்னப்பா நீ வேண்டுகளப்பா வேண்டி இப்போ சமைப்பேன் நான் பிடிக்க போகணும் சரி அதை எடுத்து கொண்டே வாங்க நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறோம் உங்களை ஒரேடியாக வேணி இந்த மாதிரி போடும் வா போமா வா அக்கா அது தண்ணியை போங்க நீங்கள் மீண்டியில் உடச்சி தானுங்க அவன் சோடாவோட வரான்டாப்பா ஏன்டாப்பா இந்த குடிங்க ஞான வேணி ஆடை கொடுங்க அண்ணன் கொடுங்க ம் கூட பழக்க மாமாடைக்கு ஓட்டு வந்தவன் அவங்க அப்போ ஐயோ இதை போடல அது அரிசி போயிடல பிஸ்கெட்டு ஆ பிஸ்கெட் சாப்பிடுங்க பிஸ்கெட் சாப்பிடுவோம் நாங்கள் அவரோ எங்களுக்கு ஒன்று மாய கொடுக்கலண்டோ
பொடிக்கின்ற அந்த ஒரு அன்பு பாசம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. அவன் பேசி எல்லாம் காசு பண்ணினே பண்ணியிருந்தாரா? நீங்கள் எங்களை கிளச்சிட பார்க்குறீங்க. அவருக்கு உங்களுக்கு அன்னைக்கு அண்ணன் பிரகவதி கலாச்சி போனார். ஆ ம் இங்கே இதுக்கு முந்தி காரில் ஏறினீங்களா? இப்போ படிக்கல உண்மையாரு இல்லையோ? ஒரு நேரம் இல்லையோ நக்கல் எங்கே நான் போகிறது கல்யாணம் சரி அதெல்லாம் மோட்டர் சைக்கிள் பஸ் இல்லை ஒரு காரில் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆறு அப்போ என்ன வாங்க ஓ அரிசியை வாங்கி கொண்டு வந்துட்டு நான் போகிறேன். உங்களோட சமையலை பார்க்கண்டே நேரமிட்டு வாங்க போவோம். உங்களோட பாடியர் நீங்கள் இங்கே இப்போ காருக்கு போய் ஒரு காற்று வாங்கி கூட்டு பாட்டுன்னுடப்பா ஒன்று பண்ணால் நீங்கள் வாங்க. அக்கா ஆள்கிட்ட பழக்கம் சரியில்லை. நீங்கள் பக்கமே நான் சொல்லி போடணா அம்மானா வர மாட்டேன். ஓ இங்கே அவங்க பொரியலை மட்டக்களை பொடிக்கிறப்ப அம்மா தெரியா அந்த பாட்டை ஆரியப்பு மாலைக்கு தான் அடிக்கிறீங்க நீங்கள். யாருக்கு அடிக்கிறீங்க? என்ன பாத்திரத்துக்குப்பா நீங்கள் நடிக்கிறீங்க? ஆ மையர் நான் ஒன்றுக்கும் நடிக்கல. அம்மா நான் இப்போ பாஸ்கனை அடி சொல்ல என்னன்னு தெரியுமா? ஆளுக்கு உதவி வந்தால் ஆள் ஒன்றும் கதைக்குது இல்லை. இனி அம்மா நம்பர் அடைஞ்சா பக்கம் அமௌண்ட் எங்கேயடா மகனே கண்டு வந்தேன். அங்கால என்னண்டு வரும்? அங்கே என்னண்ட பாரு சொல்லித்தாங்க. நான் படிக்க நீங்கள் சொல்லித்தாங்கப்பா. ஆ இங்கே அம்மா சொல்லித்தாங்க நான் படிக்க. ஒன்று பண்ணால் நீங்கள் எடுங்க. உங்கள் பாட்டு படிக்க விட மதிக்காட்டே. அப்போ நாங்களும் அப்போ பக்கம் கட்டாங்களோ படிக்கிற கேட்குறேன்னா அப்போ நீங்கள் எல்லாம் அப்போ உங்கள் பாட்டு போட போது வேற அது சரியில்லையாப்பா பாட்டு மாற்றியாச்சு. இது நல்ல பாட்டு. இதே ஆச்சு படிங்க. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. அண்ணா ஏசி பாடிக்கல எப்படி? பாட்டு சவுண்டு போடும் வரும் அந்த அதான் இல்லை அங்கே கூட்டினாப்பா கையில் ஆடிக்காடுங்க எப்படி பேஸ் அடிக்குமே தூக்கி கொடுத்துமே எப்படி ஜாவண்டா குறைங்க. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. சரி இது நல்லா தான் இருக்கு. என்ன இங்கே ஏன் பாட மாட்டீங்க? நாங்கள் கதைக்கிறவங்க அதில் பாட்டு போட்டா உங்களெல்லாம் இப்போ பாட்டு கேட்குறேங்க. நான் வந்தாங்க கத்தோடு இப்போ ரோட்டால் இப்போ என்ன இறக்கி விட கத்த ஆனால் அப்போ என்ன நீ வாழ்க்கையில் வர மாட்டேஞ்சாங்க. நீங்கள் கதைக்கியது மீது ஒரு பாட்டு படிக்கிறது நாங்கள் அப்படியே ஆரம் பாரம் எல்லாம் செய்கிறோம். நீங்கள் ஒரு காத்தோட கொஞ்சம் பாட்டு படித்து காட்டிடுற இல்லையாப்பா? அப்போ இந்த படிக்கிற டைமில் போகிறேன்னா ஏதோ யோசனை இருக்கும். நீங்கள் வந்து கூட உதவி செய்தால் என்ன காணும். வேற என்ன யோசனை படிக்க சொல்லணும்? எந்த வீட் டைம் இருக்கா திருத்தி தரங்கோ. கடைசி வந்து திருத்தி தரேன். ஒரு 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 ஓலை கூட வந்து தர மாட்டேன். சரி ஒரு பாட்டு படிக்கிற உங்களால் முடிஞ்ச ஒரு பாட்டு படித்து காட்டுறாங்க உங்களுக்கு நான் வீடு திருத்தி போகிறேன். ஏடாக்கு நீ அதுதான் கதைக்கெல்லாம் வந்து பாட்டு சும்மா நாங்கள் சொல்லாமலே பாட்டு இப்போ 10 பாட்டு படிச்சுப்போம் ஒரே தெரியுமே. நாங்கள் உங்களை உதவி செஞ்சு மீந்தி நம்ம எடுத்து வந்து இப்போ அங்கே அரிசி விட்டுட்டு ஏற்றி கொண்டு வரோம் அரிசி எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்தி அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு ஓடுறாரு. இந்த கடையில் எந்த கடை? இப்போ அரிசி நீ கொண்டு போட்டேன்னு சொன்னா என்ன செய்ய போகிறீங்க? இதோ ஆள் கடுவலா தெரியுங்க. அரிசி அரிசி அரிசி
சம்பா தான் ஆ சம்பா அதான் வீடு அந்த கடை அவ்வளோ உண்டு ம் இதுதான் பலவோட கடையா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பின்னி கிடக்கும் அதுப்பா அரிசி கொண்டு வந்துடும் அதாவது மைக்கில் எப்படி வருந்தேன் வரைக்கும் காய்கறி நிற்கிறாங்க பெண்டு வந்துடுறாங்க யூபி காரணம் இல்லை இது வைப்பதில்லை நோ இது இங்கே ஆனால் அரிசின்ற இவ்வளோ சொன்னாங்க இல்லை இங்கே தான் வந்ததில்லை நீங்கள் போட்டு என்னண்டு இல்லை அவங்க நிற்க அதான் 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 அரிசி நறுவாடு கொண்டு வந்து உண்மையா அதான் வரட்டும் தெரியல நான் வந்ததில்லை சரி சத்தம் போனாங்க நான் தெரியல காய்கறி ஒரு காசு கொடுத்து ஓட்டு பேசாங்க நான் தெரியல போட்டு காய் கிடக்காக எடுக்க வந்தாலும் நிறுத்து கொடுக்க வேலையில் தானே ஆனாலும் பெரும்பாலும் பைக்கிறவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க அவங்க நிற்கிறாங்க கட் பண்ணி போட்டு பார்த்தா தெரியல நான் தெரியல இப்போ ஒன்றும் தெரியல அதுக்கு பார்த்தா தெரிய போகுது காய் கிடக்காம தெரியும் தானே நான் தெரியல லூறுப்பட்ட வெக்கப்படுகிறாப்பா இன்றைக்கு எனக்கு அதுதான் புதுனமாக கிடைக்கும் மற்றது ஒரு அரிசி இது இருந்தாங்க மாவும் தாங்க சாமான் வரண்டா காசு வந்தா சொல்லலாம் வெள்ளமாவே அரிசி மாவு அவன் நிற்க நீங்கள் இப்படி செய்யறது காய்கறி நான் திரும்பி வரைக்கும் தர வேண்டியது இதெல்லாம் கொடி விட்டுருக்காங்க இப்போ வந்தவங்களை பொடிக்க நான் பார்க்குறது இப்போ தர பேருந்து ஆளிப்பாம் பண்ணுறது காசு பாருங்க காய் கொண்டு வாங்க. இங்க வைங்க. ஆள் மறி மறி வருது பயத்தில் ஏய். பொண்ணு கட்டி எந்த பேருக்கு அரிசி இப்பான் பண்ணு பட்டாங்க இது பெல்ட்டை நான் கொடுத்துட்டு பண்ணேன் இப்போ காய் அதான் பறந்து போய்விட்டு வந்தேன் அப்போ நீ இப்போ நிறுத்தவங்க நிறுத்து தான் தந்தது இல்லை பெல்லாம் காசு கொடுத்துட்டு போனீங்க ஓ என்ன பிள்ளைங்க வேண்ட வரைக்கும் அதை கொடுத்து கொண்டுல இது என்ன ஆக்கினே அப்போ புதுன மாட்ட அழைக்குதா ஐயா என்ன செய்யறது இந்த நிலைமை அப்படி உங்களோட நிலைமை அப்படின்றப்ப காசு என்னப்பா கொடுத்துட்டு போவான் அரிசிக்கு ஆக்கினே கிடக்கு வேணப்பா முட்டை போ வேணப்பா அது முட்டை ஆ நீ பார்க்கடா நீ ஆளை காட்டுற ஆள் பார்த்து சொல்கிற ஆள் பார்த்து சொல்லுது நீ ஏன் பார்க்குற ஒரு காத்த எங்கள் உத்தேசம் படித்தா கொண்டா வீடு கட்டுறது அலுவலகளை பார்க்கலாம் நோமலாக வேறவங்க படிச்சு தெரியல உங்களோட பாட்டுக்கு நாங்கள் வர போகிறோம் அங்கேருந்து எங்கள்கிட்ட ஃபோன்களோட நாங்கள் போட்டு கேட்போம் உங்களுக்கு ஒரு ஏற்றி உங்கள்கிட்ட பாட்டு கேட்குறாங்க நான் மினக்கட்டு வரணும் அங்கேருந்து ஒரு அன்புக்குண்டே கேட்க படிக்கணும் நாங்கள் எவ்வளோ வேலையில் செஞ்சு காட்டி போட்டோம் புறா கொத்தி காட்டி ஆடி காட்டி பாடி காட்டி விளையாடி காட்டி எல்லாம் செஞ்சு போட்டோம் நீங்கள் ஒன்றும் செய்யலே அவன் மனசனோட சுட்டியார் அவன் சின்ன அப்படி அவன் அக்னி மனசு அவன் கவலைப்பட்டு நிற்கிறான் அண்ணன் இந்த பாட்டை போன பாடுது இல்லை ஆளுன்ட்டு இனி என்னத்தை சொல்கிறது யாரும் இப்படி செய்வாங்களோ வீடு தேடி வந்து உதவி செஞ்சு காரில் ஏற்றி கொண்டு செஞ்சு அதை இதை செய்வாங்க யோசிப்பாங்க நைஸான இறக்கி போட்டு போகிறேன் மனுஷி இப்போ வந்தாலும் பாரு சரிக்கும் நைஸான இறக்கி போட்டு போகிறோம் நீங்கள் கடைசி மட்டும் பாட்டு படிக்கக்கூடாதுல குறிக்கோளாக தான் இருக்குது என்னது என்ன படிக்கிறது என்ன போதாது எனக்கு காத்தவரை எங்கள் ஒத்து படித்து காட்ட மாட்டேன் நானும் மாதி சிவமைந்த நெல்லோ நானும் மாதி காத்தா நோடி வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே அப்படிலாம் இருக்குல்ல
என்ன அவன் பண்ணுறியா படிக்கணும் இல்லையாப்பா? வசந்தம் பூத்து போடுறது. ஆ இல்லை காத்துறேன் குத்துலான்டா. சரி ஆரியப்பூ மாலைன்ற ஒரு கட்டம் படித்து காட்டுங்கண்ணா. ஆ ஆரியப்பூ மாலைன்ற ஒரு கட்டம். ஆ அங்கே என்ன படம் எடுக்கிறேன் அவன் எடுக்கட்டும், படம் எடுக்கிறது தான் உங்களை படிக்க சொல்ல. எல்லாத்தையும் எனக்கு என்ன காத்துறேன் அங்குத்துக்க காசு உங்களோட வாயால் 2 பாட்டுக்க போனால் படிக்க சொல்கிறேன். தேவையில்ல உத்தியோகம் பார்க்க தேவையான உத்தியோகம்னு சொல்லலாம். சரி அதெல்லாம் போகக்கூடாது. அது கொஞ்சம் மெக்கத்தான். இனிமே பாட்டு உங்களோட நம்பர்லேருந்து உதவி என்று கோடு வரட்டும். சரி இல்லை இல்லை அப்படி அங்கே போ. சரி வேட்டா பண்ணு இப்போ சந்திப்பா. நான் நடுப்பேன் போ. சரி சரியோ பாய் பாய்.